குஷி, இப்படி கடவுள் சிலைய தண்ணிக்குள்ள வைக்க கூடாதுமா. குஷிக்கண்ணா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எங்க கிளாஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணிட்டா மிஸ் அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பதான் தப்பு உணர்வாங்க. இப்ப நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை கிளாஸ்ல இருந்து வெளியே அனுப்பியிருக்கேன். நீங்களும் வருத்தப்படணும். அது வரைக்கும் நான் உங்களை எடுக்க மாட்டேன். ராதாவையும் நீங்க திரும்ப கூட்டிட்டு வரணும். என்னோட கால் ஏன் அசைய மாட்டேங்குது? என்னால ஏன் பேச முடியல? இவங்க என்ன பண்ணிருக்காங்க? அடக்கடவுளே, இவ இவ்ளோ சின்ன பொண்ணா இருக்கா, இவ கடவுளுக்கு தண்டனை கொடுக்க போறாளா? ஏற்கனவே இந்த வீட்ல 7:30 தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இதெல்லாம் வேற இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன ஆக போதோ, எல்லாம் நாசமா போகுது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. எத்தனை தடவை சொல்றது? ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? 3 விதமான பிடிவாதம் இருக்கு இந்த உலகத்துல. சன்னியாசி பிடிவாதம், பெண் பிடிவாதம், குழந்தை பிடிவாதம். குழந்தைங்களோட பிடிவாதத்துக்கு முன்னாடி பெத்தவங்களால கூட எதுவும் பண்ண முடியாது. இது குழந்தை பிடிவாதம். நிச்சயமா அந்த கடவுள் இந்த சின்ன குழந்தையுடைய பிடிவாதத்துக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல அண்ணி, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா? இது தெய்வத்துக்கும் நடக்கிற சண்டை. இது சுபமாதான் முடியும். ஏன்னா இது செல்ல சண்டை தானே. பிரமாதம் அத்தை, பிரமாதம். அழகா புரிய வச்சீங்க. நீங்க புரிய வைக்காம வேற யாரு புரிய வைப்பாங்க? குஷி பிடிவாதத்துல இருக்கிற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கடவுளே கிருஷ்ணா, எனக்கு என்ன ஆச்சு? என்னால ஏன் கத்த முடியல? ஐயோ தாமினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒருவேளை அந்த கிருஷ்ணர் இவளோட வேண்டுதலை கேட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டாருனா, அதனால ராதா வீட்டுக்கு வந்தா என்ன பண்றது? ஒண்ணு பண்ணு, சீக்கிரமா போன் பண்ணி அந்த ராதா இருக்காளா செத்துட்டாளான்னு கேளு. அண்ணா, ஒருவேளை இவ வெளியில வந்துட்டானா? எப்படிடா வருவா? நாம தான் ஊசி போட்டிருக்கோம்ல, அவளால கை கால கூட அசைக்க முடியாது. அவளால கத்தவும் முடியாது. அவ சாவ அவ கண்ணாலேயே பாப்பா. கடவுளே கிருஷ்ணா, எனக்கு உதவி பண்ணுங்க. என்னால கத்த முடியாது, ஆனா இந்த பைப் மூலமா முடிஞ்ச வரைக்கும் மூச்சு விட முடியும். அதுக்கு நான் முயற்சியாவது பண்ணலாம்ல. இதை வச்சு என்னால
கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு விட முடியும்னு நினைக்கிறேன். இவங்க எனக்கு என்ன பண்ணாங்கன்னே தெரியலையே. என்ன ஊசி போட்டாங்க இவங்க? ஏய் வா போலாம். ம். ராதா, 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 ராதா. ராதா, ராதா. அதான் எந்த இடத்துல இல்லைங்க. எனக்கே ராதா இங்கதான் இருக்காங்கிற உணர்வு வருது. அதுவும் என் பக்கத்துல. ராதா, சரி, நம்ம இங்க இருந்து போயிடலாம். இல்லனா அந்த ஆளு திரும்ப வந்துருவான். போலாம். சரி வா போலாம். அட மேடம், நான் அவளை உயிரோட புதைச்சிட்டேன். குழி தோண்டி புதைச்சிட்டேன். இனிமே அவளால வர முடியாது. வேலை முடிஞ்சுட்டேன். நமக்கும் சரி, இந்த ராதாவுக்கும் சரி. ராதா எங்க? சொல்லுடா, என் ராதா எங்க? சொல்லுங்கடா, என் ராதாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றா, என் ராதா எங்க? ராதா மட்டும் எனக்கு கிடைக்கல, கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் அடிச்சே கொன்னுடுவேன்.
சார் சார் எழுங்கடா. வாங்க புடிங்க அவனை. எங்க ஓடுற? எழுங்கடா. அமைதியா இருங்கடா. வாங்கடா. நான் உடனே அங்க போகணும், இல்லனா அந்த எரும மாடு மோகன் கிட்ட எல்லாத்தையுமே உளறிடுவான். பொண்ணுங்கடா. தெரியாது சார். பொண்ணுங்க. அந்த பொண்ணு எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுடா. சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லு. அம்மா, நான் போய் மோகனை பார்த்துட்டு வரேன். வேண்டாம் தாமினி, ஏற்கனவே ராதா ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா, நீயும் போக வேண்டாம். அம்மா, மோகனுக்கும் அங்க ஆபத்து இருக்கு. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. மோகன் அங்க இருக்கும்போது நான் எப்படி இங்க இருக்க முடியும்? மோகனும் போலீஸும் சேர்ந்து கிட்னாப்பரை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? அதுமா, ஷேகர் தான் கால் பண்ணான். அவன் தான் என்கிட்ட சொன்னான், நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, பார்த்து ஜாக்கிரதையா போ. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இவ எங்க போறா? அம்மா ப்ளீஸ், தாமினி தடுத்து நிறுத்துங்க. இவ மோகனை பார்க்க போல, அங்க எல்லாத்தையும் கெடுக்க போறா. இவளை போக விடாதீங்க. இவ மோகனை ராதாவை கண்டுபிடிக்க விட மாட்டா. அம்மா ப்ளீஸ், அவளை தடுத்து நிறுத்துங்க. இந்த சின்ன குழந்தையோட வேண்டுதல் நிச்சயமா உங்க காதுகள்ல விழுந்திருக்கு. குஷி மாதிரியே உங்களுக்கும் குழந்தை மனசுதான் போல இருக்கு. தாமினி, தாமினி, இப்ப எதுக்காக தேவையில்லாம அங்க போற? மோகன் வேற அங்கதான் இருக்கான்ல. அம்மா, ராதா கிட்டத்தட்ட செத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் போறதுக்கு காரணம் அந்த எருமை மோகன் முன்னாடி வாயை திறந்து எதையும் உளறிடக்கூடாதுன்னு தான். ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிம்மா. இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்கல்ல? உங்க எலும்ப உடைச்சாதான்டா வழிக்கு வருவீங்க. இப்ப ஹேண்டில் பண்றேன். கொன்னுட்டு இப்ப சொல்றா. ராதா எங்க இருக்கான்னு சொல்லு. ராதா எங்க போனா? வாயை திறந்து சொல்றா. சொல்லு. மோகன் அவனை விடு. மோகன் விடு. விடுன்னு சொல்றல. போலீஸ் வந்து பாக்க சார். ஏய், இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ராதா எங்க? சொல்றா. எங்க இருக்கா சொல்லு. மோகன் சார், அவனை விட்டுருங்க. சார் அடிச்சிட்டே இருக்கான் பாருங்க. சொல்றா சார், அவனை விடுங்க சார். திறக்க மாட்டேன். மோகன் சார் விடுங்க, நாங்க சொன்னா கேட்பான். உங்க பேச்ச அவன் கேட்க மாட்டேங்கிறான்ல. உங்களாலதான் எதுவும் பண்ண முடியல. சொல்றா. ராதா எங்க? சார், எதுவும் பண்ணிடாதீங்க. மோகன் வேணாம், விடு. இன்ஸ்பெக்டர் சார், ஏதாவது பண்ணுங்க. இவன் இருக்கிற ஆத்திரத்துல கண்டிப்பா சுட்டுருவான். உங்களுக்கு தெரியல, அவன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியிருக்கான். இப்ப திரும்பவும் ஏதாவது பண்ணிட போறான் சார். சொல்றியா இல்லனா உன்னை சொல்லலாம். சொல்லிடுறேன். அது வந்து அந்த பொண்ணு நாங்க மோகன், நீங்க என்ன பண்ற? உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருந்தது. இவனுங்க சொன்னானுங்களா ராதா எங்கன்னு? இன்னும் சொல்லல. சொல்றா. எங்க? டேய், என்னடா ஆச்சு உனக்கு?
ஏய் ஏய் எந்திரி எழுந்திரா. மயங்கிட்ட எந்திரி சொல்லு ராதா எங்க சொல்றா மோகன் மோகன் இவன் மயங்கிட்டான். இப்ப எப்ப ராதாவை கண்டுபிடிக்கிறது சொல்லு அவனை பிடிக்க ஏய் அவனை விடாதீங்க பிடிங்க. Shit. வாயை திறடா. சொல்லு சொல்லு இந்த ராதாவோட அம்மா எதை தின்னுட்டு இவள பெத்தாலோ தெரியல. மண்ணுக்குள்ள புதஞ்சும் மூச்சு விட வழி தெரிஞ்சு வச்சிருக்கா. சொல்லு சொல்றா இப்ப சொல்ல மாட்டான். எந்திரிடா சொல்லு இப்ப எப்ப ராதா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது? மோகன், எப்படி ராதாவை கண்டுபிடிக்கிறது? பாவம் அவ எங்க இருக்காளோ, அவளுக்கு ஏதோ ஆயிருக்காதுல. எந்திரிடா சொல்லு ராதா நீ எங்க இருக்க? நான் உன்னை எப்படி தேடி கண்டுபிடிப்பேன்? மோகன், நம்பிக்கை இழக்காத மோகன். இவன் ராதாவை வேற எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருந்தா ஒரு வேலை பண்ணலாம். நம்ம இங்க இருந்து போயிடலாம், அக்கம் பக்கம் விசாரிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் என் மண்ணு புதைச்ச மாதிரி இருக்கு. ராதா இங்க இதுக்குள்ளதான் இருக்கா சேகர்? தமினி என்ன நின்னு வேடிக்கை பாக்குற? வந்து ஹெல்ப் பண்ணு. அம்மா,
ராதா கண்ணு தர ராதா. ராதா ராதா ப்ளீஸ் கண்ணு தர ராதா. மோகன், ராதா ரொம்ப நேரமா உள்ள இருந்திருக்கா. இவ உயிருக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். உனக்கு என்ன பைத்தியமாடா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? ராதாவுக்கு எதுவும் ஆகாது. ராதா ஏய் ராதா, ராதா கண்ணை தர ப்ளீஸ். ராதா இங்க பாரு, நான் தான் மோகன். ராதா 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 கண்ணை தர ராதா. மோகன், பல்ஸ் இல்லடா. என்ன என்ன சொல்ற? பல்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ராதா ஏய் ராதா, ராதா உனக்கு எதுவும் ஆகாது. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் ராதா. ராதா ராதா ப்ளீஸ் உன் கண்ணு தர ராதா. ராதா இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணு மோகன். உன் ராதா இந்நேரத்துக்கு அவ கிருஷ்ணர் கிட்ட போய் சேர்ந்து இருப்பா. கண்ணு தர ராதா.